ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையும் பொய்மையும். ஆங்கிலத்தில் ஹிப்போக்ரஸி அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுதல் அப்படின்னு அது அர்த்தம். பேச்சு ஒரு பக்கம், செயல் ஒரு பக்கம் இருக்கிற மாதிரி அதற்கு பேர் ஹிப்போக்ரஸி. இதுமாதிரி அரசியல்களில் ஒரு வாக்குறுதி கொடுக்கறது அதுக்கு நேர் விரோதமாக நடக்கிறதுங்கிறது ஒன்றும் புதிய விஷயம் கிடையாது. ஆனால் அது சமுதாயத்தை எப்படி பாதிக்குங்கிறத வச்சு தான் நாம் அது சரியா தவறா இது சின்ன விஷயம் தான் புறந்தள்ள முடியும். அப்போ தாவேக்கா இந்த எலெக்ஷன் கேம்பெயின்ல அவங்க என்ன பெருசா கொண்டு போனாங்கன்னா, தமிழகம் போதையில் தள்ளாடுகின்றது, நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா தமிழகத்தை போதையிலிருந்து விடுவிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு படத்தை மக்கள் முன்னால கொண்டு வந்தாங்க. அதுக்கு அவங்களுக்கு வாக்களிச்சாங்களா இல்லையாங்கிறது தெரியாது. பட் அவங்களோட ஒரு மிக முக்கியமான தேர்தல் பிளான் அப்படிம்பாங்க, அரசியல் தளம் எதுவா இருந்துச்சுன்னா, இந்த தேர்தலில் போதையில தமிழகம் தள்ளாடுது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, தமிழகத்துல கடன் தலை தூக்கி ஆடுது, தமிழகத்துல 10 லட்சம் கோடி கடன் ஆகி போச்சு அப்படிங்கிறது. இது மூணும் தான் இவங்க மேஜரா இந்த எலெக்ஷன்ல முன்னால வச்சது. ஏன்னா தமிழக வளர்ச்சி பாதையில தான் போய்கிட்டு இருந்துச்சு, நல்ல டெவலப்மெண்ட்ல இருந்துச்சு, அதை பத்திலாம் அவங்க பேசல. அப்ப இந்த 3 விஷயத்திலையுமே அவங்க என்ன செஞ்சாங்கிறத வச்சுதான் அவர்களோட அரசு ஒழுங்கா நடவடிக்கை எடுத்துச்சாங்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்ப போதையை பத்தி பேசும்போது, போதை எல்லா பக்கம் புழக்கம் பயங்கரமா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, கஞ்சா மட்டும் போதைப் பொருள், சாராயம் தான் இன்னைக்கு தமிழகத்தை சீரழிக்கிற மிகப்பெரிய போதைப் பொருள், யாருக்கும் மாற்று கருத்தே கிடையாது. அப்ப போதையில இருந்து தமிழகத்தை மெதுவாக நாங்கள் விடுவிப்போம் அப்படின்னு சொன்ன ஒரு அரசு தான் தாவேக்கா அரசு. இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம்னா, அதற்கு ஏற்ற மாதிரி நடக்கிறார்களா அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு கேள்வி. நம்ம சிஎமோட சினிமாக்காரருக்கா சினிமாவில் ஒரு காமெடியை வச்சு தொடங்கலாம். உதயகீதம்னு ஒரு அருமையான ஒரு காமெடி படம் உண்டு, அது ஒரு காமெடி சீன் உண்டு, தேங்காய்க்குள்ள பாம் அப்படின்னு கவுண்டமணி ஒரு காமெடி சீன் சொல்லுவார். அப்போ சென்னையிலேருந்து சென்னைக்கு வந்த 2 தேங்காயில பாம் வச்சுட்டாங்கன்னு சொல்லி ஒரு வதந்தியை கிளப்பி விடுவாரு. இந்த வதந்தியை கிளப்பிட்டு ஒரு கோயில் பூஜாரிகிட்ட போய் அவர் சொல்லுவார். அப்ப அந்த பூஜாரி சொல்லுவாரு, ஃப்ளைட்ல பாம்பு வச்சா, ஏர்போர்ட்ல பாம்பு வச்சா, ட்ரெயின்ல வச்சா, தேங்காய்க்குள்ள வைப்பாளோ அப்படின்னு ஒரு டைலாக் சொல்லுவார். அதே மாதிரி தான் இன்னைக்கு நம்ம தாவேக்கா அரசு சொல்ல வேண்டியது இருக்கு. மளிகை பொருள் ஆன்லைன்ல வித்தா, சட்டை ஆன்லைன்ல வித்தா, சென்ட் ஆன்லைன்ல வித்தா, டிவியை வித்தா, சரக்கும் ஆன்லைன்ல விற்பாளோ அப்படின்னு தான் நம்ம தாவேக்கா அரசு சொல்ல வேண்டியது இருக்கு. அதாவது நீங்க ஒரு நல்ல விஷயம் புரிஞ்சுக்கணும், போதை அதை நாங்க தமிழகத்தை குறைப்போம், படிப்படியா குறைப்போம் அப்படின்னா முதல் ஸ்டெப்பை நீங்க போய் எடுத்து ஆரம்பிச்சிருக்கணும். நீங்க எடுத்த உடனே உங்க பட்ஜெட்ல என்ன சொல்றீங்க, 51,000 கோடியா இருந்த டாஸ்மாக் வருமானத்தை நாங்கள் 56,000 கோடியா கூட்ட போறோம் அப்படின்றீங்க. எப்படி கூட்டுவீங்க? நீங்க ஒரு நல்ல விஷயம் மக்களே புரிஞ்சுக்கணும். 717 கடையை க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி 717 கடையை நாங்க அடைச்சிட்டோம் சொல்றாங்க. அப்ப தமிழகத்துல 4,500, 5,000 கடன் போட்டுக்காங்க. 5,000த்துல 700 கடை இன்னைக்கு இல்ல அவங்க கணக்குப்படி. அப்ப 4,300 கடை இருக்கணும். 700 கடை குறைஞ்சிருச்சு. எவ்வளவோ அந்த கடையோட எண்ணிக்கை 700 குறைஞ்சிருச்சு. அப்ப நேச்சுரலா என்ன ஆகணும், வியாபாரம் கொஞ்சம் குறையும் இல்லையா? அப்ப எப்படி 51,000 கோடியா இருந்து 56,000 கோடியா நீங்க கூட்டுவீங்க வியாபாரத்தை? அப்ப எந்த அளவுக்கு அக்ரெசிவா, எந்த அளவுக்கு முனைப்போட சாராயத்தை அவங்க விற்க போறாங்கிறது உங்களுக்கு இப்பவுமே தெரிஞ்சு போச்சு. கடைகளை குறைச்சாலும் வியாபாரம் குறையாது, அதான் நாங்க பாத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சமிங்கை தான் இந்த அரசு நமக்கு கொடுக்குது. அப்ப இது போதையற்ற தமிழகத்தை இன்னும் போதைக்குள்ள தள்ளுற ஒரு அரசாகத்தான் இருக்குங்கிற மாதிரி தான் அவங்களோட முதல் கட்ட நடவடிக்கையே இருக்கு. அப்போ இயற்கையா வியாபாரத்துல என்ன நடக்கணுமோ, கடையோட எண்ணிக்கைகள் குறைஞ்சா கொஞ்சம் வியாபாரம் குறையணும். ஏன்னா பக்கத்துல போவோம், சரி இன்னைக்கு வேண்டாமா பக்கத்து கடை தள்ளி இருக்குன்னு சொல்லி ஒருத்தர் குடிக்கிறோம், இவனை 10ல் ஒருத்தர் குறையணும் இல்லையா? அப்போ எப்படி நீங்க 5,000 கோடிக்கு வருமானத்தை கூட டார்கெட் வைப்பீங்க? அப்ப டாஸ்மாக்குக்கும் டார்கெட்டை வைத்து வியாபாரம் பண்ணீங்கன்ற, டாஸ்மாக்கையும் வியாபாரமாக பார்க்கின்ற ஒரு அரசு தான் உங்க அரசு. அப்ப போதையற்ற தமிழகம் நீங்க சொன்னதெல்லாம் வெறும் ஐவாஷ், ஊரை ஏமாத்துறதுக்காக, எலெக்ஷனுக்காக நீங்க சொன்ன ஒரு மிகப்பெரிய அண்ட புழுகு, ஆகாச புழுகு அப்படின்னு அது அர்த்தம். சரிங்களா? அப்போ இதுதான் போதையற்ற தமிழகத்திற்கு நீங்க எடுக்கின்ற முதல் நடவடிக்கை. இந்த நடவடிக்கை ஒரு கேலி கூத்தானது, ஒரு ஹிப்போக்ரஸி, உள்ளொன்று வைத்து புறமொன்று செய்தல் தான் உங்களோட நடவடிக்கையா இருக்கு. அப்ப இரண்டாவது பாருங்க, ஆன்லைன்ல சாராய விற்கிறீங்க, இது தேவையா? இது தேவையா? அதாவது கேட்டா சொல்றது 21 வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு தான் நாங்க ஆன்லைன் நாங்க சரக்கு வைக்கிறோம், அதுக்கு முன்னால கிடையாது. நீங்க உங்களுக்கு நாங்க வீட்டுல டெலிவரி எல்லாம் பண்ண மாட்டோம், ஆனா நீங்க இங்க இருந்து ஒரு கடையில புக் பண்ணிட்டு அங்க போய் நீங்க போய் வாங்கிக்கலாம். இது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். போய் வாங்குறது அங்கேயே போய் வாங்கிக்குவாங்க. எதுக்கு புக் பண்ணிட்டு போய் வாங்கணும்னு சொல்றாங்க தெரியுமா? அப்பதான் இந்த ஆன்லைன் புக்கிங்கிற பழக்கத்தை உள்ள கொண்டு வர்றதுக்கு, இந்த ஆன்லைன் புக்கிங்கிற பழக்கத்தை உள்ள கொண்டு வரதுக்காகத்தான் சும்மா ஒருத்த கடைக்கு போய் தான் ஒரு பொருளை வாங்கணும். நான் எதுக்கு ஆன்லைன்ல புக் பண்ணிட்டு போய் வாங்கணும்? இந்த பழக்கத்தை ஏன் கொண்டு வர்றாங்க அப்படின்னா, ஆன்லைனில் உள்ள பிரைவேட் பிளேயர்ஸை உள்ள கொண்டு வர்றது. ஒட்டகம் முதல்ல முழுச உடனே இப்ப என்ன சொல்லிடுறாங்க, அதுல செப்டோ ஸ்விக்கி எல்லாம் வாங்க முடியாது, நீங்க தான் போய் வாங்கணும் அப்படின்னு இப்ப சொல்றாங்க.
இது ஒட்டகம் வாழை நுழைச்சிருச்சு, மெதுவா உடம்பு உள்ள முழு ஒட்டகமும் வந்துடும் அப்படிங்கிறது ஒரு கதை உண்டு. அந்த கதை மாதிரி தான் இது இருக்கு. இப்போதைக்கு ஆன்லைன்ல நீங்க புக் பண்ணி நீங்க தான் போய் வாங்கணும். இனி மெதுவா ஆன்லைன் போர்ட்டல் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் ஸ்விக்கி வரும், ஜெப்டோ வரும், ஜொமேட்டோ வரும், எல்லாரும் டெலிவரி பண்ணுவான். இல்லைன்னா தமிழ்நாட்டில் டாஸ்மாக் மாதிரியே டெலிவரிக்கு கூட இவங்க ஒரு புது டிபார்ட்மெண்ட் வச்சா கூட வைப்பாங்க. ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. பாட்டில் 8 ரூபா நீங்க கொடுத்தீங்கன்னா என்ன சரக்கு வேணும், உங்களுக்கு நேர குடவுன்ல இருந்து நாங்களே எடுத்துட்டு வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இனி அடுத்த சிச்சுவேஷன் வரும். அப்போ சாராயத்தை மதுவை ஒரு பிசினஸா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த தாவேக அரசு. அப்ப இனி அவங்க விட மாட்டாங்க. இன்னும் மோசமாகத்தான் தமிழகம் போகுதுங்கிறது என்னோட கணக்கு. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு ஒரு பாட்டு பாடினார். இன்ன வரைக்கும் எந்த டாஸ்மாக்லயும் பாட்டில் 10 ரூபா குறையல அப்படின்னு தான் எல்லாரும் சொல்றாங்க. அப்ப இந்த ஆன்லைன் டிரான்சாக்சன் பார்க்கும்போது எனக்கு இந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய் வந்து எனக்கு வந்துச்சு. ஆன்லைன் நீங்க புக் பண்ணிட்டு அன்னைக்கே போய் நீங்க வாங்கிக்கணும். வாங்கலன்னா என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு 10 ரூபா குறைச்சிருவாங்க. அப்போ பாட்டிலுக்கு 10 ரூபா, ஒரு பாட்டிலுக்கு நீங்க ஆன்லைன்ல போய் வாங்கல அப்படின்னா புக் பண்ணிட்டு அதுக்கு 10 ரூபா கவர்மெண்ட் குறைச்சிருவாங்க. அப்ப இந்த கவர்மெண்ட் இதுவும் பாட்டிலுக்கு 10 ரூபா கவர்மெண்ட் தான். அப்ப 10 பேர் புக் பண்ணிட்டு 9 பேர் வாங்கலைன்னா அவங்க பணத்தை ஒரு நாள் ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. 10 ரூபா எடுத்துட்டு ரீஃபண்ட் பண்ணுவாங்க. அப்ப சாராயத்தை எல்லா பக்கமும் கடை திறக்கிறதுன்னு சொல்லுவாங்க பாருங்க. இதுக்கு முன்னாடி நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு கடை அப்படிங்கிறது ஒரு ஏரியால 1ஓ 2ஓ இருந்துச்சு இல்லையா? அந்த 2 கடைக்கு நீங்க பர்சனலா விசிட் பண்ணி உங்க கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க விசிட் பண்ணி பிரேக் வச்சுட்டு போகணும். இப்போ அது கிடையாது. நீங்க எங்க இருந்துமே புக் பண்ணி அன்னைக்கு சரக்கு வச்சுக்கலாம். அன்னைக்கு முழுசா உங்களுக்கு இருக்கும். சரியா? இருந்து நீங்க தான் போய் வாங்கணும்ன்றீங்க. டாஸ்மாக் கடைக்காரன் உங்களுக்கு தான் கொடுத்தா, இல்ல நீங்க போன் பண்ணி செட் பண்ணி ஒரு 10 ரூபா கூட கொடுத்து ஒருத்தர் வாங்க மாட்டீங்கன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க நீங்க? நான் ஃபோன் பண்ணி சொல்றேன், சரக்கு புக் பண்ணிட்டப்பான்னு கொடுத்துட்டேன். அப்போ என் காரை ஒருத்தர் கொண்டு வந்து இவன்ட்ட கொடுத்து வாங்கி செட் பண்ணி வாங்கிட்டு போனாலும் நீ என்ன செய்வீங்க? அப்போ எங்கேயோ இருக்கிறவனும் எப்படியோ இருக்கணும். 10 மணிக்கு ஒரு மீட்டிங்ல இருக்கவங்க கூட நாளைக்கு என்ன பண்ணுவாங்க, ஐயோ நம்ம சரக்கு வாங்க முடியாத அப்படின்னா முன்னாடி டாஸ்மாக் க்ளோஸ் ஆயிரும் ஆஃபிஷியலா. இப்போ அப்படி இல்லை. அவன் என்ன பண்ணுவான், 8 மணிக்கு ஃபோன் பண்ணி புக் பண்ணா நான் வெளில இருக்கோம்னா கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அப்படி இந்த கடைக்காரனை செட் பண்ணிட்டு யாரோ ஒருத்தர் அந்த ஐடி கார்டை கொடுத்து அந்த சரக்கா வாங்கிட்டு போயிடுவான். ஒரு 15 வயசு பையன் 20 வயசு பையன் பேர்ல புக், 21 வயசு அவங்க ஃப்ரெண்டு புக்லயோ அண்ணன் புக்லயோ யார் இதுலயோ ஒருத்தர் புக் பண்ணிட்டு அவனோட ஐடி கார்டை எடுத்து கொடுத்து இன்னொருத்தவங்க நம்ம வாங்க ஆரம்பிச்சிருவோம். அப்போ இல்லீகலா என்ன ஆகும், கண்டவங்க எல்லாம் பாட்டில் போக ஆரம்பிச்சிடும். 21 வயசுல அட்லீஸ்ட் கடையிலயாச்சும் நீங்க போய் கூட்டமானு பாத்தீங்கன்னா அடடா இந்த பையன் 21 வயசு பையனா தெரியலையே நீங்க பிடிக்கலாம். அவன் யார்ட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்கிறது 2வது விஷயம். இப்ப அப்படி இல்லை. டைரக்டாவே பிரச்சனையே கிடையாது. தனக்கு வேண்டப்பட்ட ஒரு 21 வயசு பையனை ஒருத்தன் ஆன்லைன்ல புக் பண்ணி அனுப்பிவிட்டு சின்ன பசங்களே கூட குடிக்கலாம். அப்ப ஆன்லைன்ங்கிறது என்னன்னா ஒரு வியாபாரத்தை விருத்தி ஆக்குறது அப்படிதானே அர்த்தம். ஆன்லைன்ங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க நான் கடை வச்சுட்டே இருக்கேன், எனக்கு இன்னும் பிசினஸ் வேணும்னா ஆன்லைன்ல நான் போறேன் அப்படிதானே அர்த்தம். அப்ப எனக்கு நான் போதையை வித்துக்கிட்டே இருக்கேன், இன்னும் எனக்கு போதையை விற்கணும் அப்படின்னா ஆன்லைன்ல அரசாங்கம் போகுது. அப்ப இது என்னது, மதுவை குறைக்கிற வழியா போதையை குறைக்கின்ற வழியா நான் மக்கள்கிட்ட தான் கேட்கிறேன். 55,000 51,000 கோடி 55,000 56,000 கோடி நீ ஆக்குறீங்க, அதுவே வியாபாரம் பண்றதுதான். இப்ப சாதாரணமா வித்துக்கிட்டு இருந்த போது நான் ஆன்லைன்லயே கொண்டு வரேன்னு ஒரு கதையை திறந்து விட்டுட்டீங்க. இனி என்ன அது வேற எல்லாம் செப்டா வந்துரும், இல்ல நீங்களே ஒரு டெலிவரி ஆயிடுன்னு வைப்பீங்க, அந்த மாதிரி ஆயிரும். அப்போ மதுவை நீங்க இன்னும் அக்ரெசிவா, இன்னும் இளைஞர்களும் எல்லாரும் குடிச்சு சீரழியணும்னு சொல்லி ஓப்பனா வைக்கிறீங்கன்னா குற்றச்சாட்டு உங்க மேல வைக்கணும். அதுதான் உண்மையும் கூட. இப்போ நீங்க என்ன பண்ணியிருந்திருக்க வேண்டும், 217 கடையை க்ளோஸ் பண்ணன்றீங்க, அது பெரிய விஷயம் இல்லை. நீங்க என்ன பண்ணிருக்கணும், இது வரைக்கும் டாஸ்மாக் டார்கெட் இருந்துச்சியா, இனி டாஸ்மாக்கு டார்கெட் கிடையாது, வித்தா வியுங்க, அக்ரஸிவா விற்காதீங்க அப்படின்னு சொல்லி நீங்க அந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு டார்கெட் வச்சிருக்க கூடாது. இன்றைக்கு 56,000 கோடி வரும்னு நீங்க சொல்லும் போது நீங்க அதைத்தான் எதிர்பார்த்து போறீங்க. அப்ப இன்னும் நிறைய மக்களை போதைக்கு அடிமையாக்கக்கூடிய முயற்சி தான் உங்களோட முயற்சி. நான் இன்றைக்குமே ஒன்று சொல்லுவேன், கிடைக்கக்கூடிய ஒரு பொருளோட உபயோகத்தை குறைக்கணும், அந்த பொருளோட அவைலபிலிட்டியை குறைக்கணும். அந்த பொருளோட அவைலபிலிட்டியை சந்தைப்படுத்த, சந்தைக்கு வருவதை குறைச்சா ஆட்டோமேட்டிக்கா இந்த பொருளோட அவைலபிலிட்டி குறையும். அப்படித்தான் நீங்க இந்த பொருளோட அவைலபிலிட்டியை குறைக்க முடியும். உதாரணத்துக்கு கஞ்சா புழக்கம் சொன்னீங்கன்னா, கஞ்சாவை நீங்க வந்துட்டீங்கன்னா புழக்கம் தடுக்க முடியாது. அது எங்க இருந்து ஒரு ஆரிஜினா எங்க இருந்து உற்பத்தி ஆகி வந்து மாநிலத்துக்குள்ள நுழையுதோ அந்த இடத்துல நீங்க புடிச்சு வச்சுட்டீங்கன்னா அதோட கண்ட்ரோல் பண்ணலாம், இல்லைன்னா ஓரளவுக்கு தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்போ நீங்க தமிழகத்திற்கு சரக்கோட ஒரு பொருளை நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ஆரம்பிச்சீங்க, அதை விற்கிறத குறைக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னாலே அது ஒரு பொருள் 10,000 பாட்டில் விற்கிறது 8,000 நான் விற்க போற முடிவு பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிடலாம். நீங்க என்ன சொல்றீங்க, நான் போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவேன், ஆனா 10,000 பாட்டில் வித்துட்டு இருக்கோம், நாளைக்கு 12,000 பாட்டில் விற்கணும், ஆனா என்ன ஆகணும், போதையில்லா தமிழகம் உருவாகணும். எப்படி உருவாகும்? நீங்க டார்கெட் கூட வைக்கும் போது கூட பாட்டில் தான் விற்கணும். அந்த கூட பாட்டில் எப்படி விற்கும், நிறைய பேர் குடிச்சாத்தான் விற்கும். இன்னைக்கு 10,000 பேர் குடிச்சோம், நாளைக்கு 12,000 பேர் குடிச்சா 12,000 பாட்டில் விற்கும். அப்போ கூட 2,000 குடிமக்கள் நீங்க எதிர்பார்க்குறீங்க. அப்ப இன்னும் அக்ரெசிவா வைப்பீங்க, இன்னும் தமிழகத்தை அக்ரெசிவா போதைக்குள்ள தள்ளுவீங்க. நான் இந்த அரசுகிட்ட சொல்றது ஒண்ணுதான், இவ்வளவு வாய் கிளிய நீங்க பேசுறீங்க, வாய் காது வரைக்கும் கிளியற அளவுக்கு பேசுறீங்க. அப்ப என்ன பண்ணுங்க, டாஸ்மாக்கு டார்கெட் வைக்காதீங்க.
ஆண்டு எண்ட்ல என்ன வருமானம் வருதோ வரட்டும். டாஸ்மாக் கடைகளை நிறைய மூடுங்க. மூடிட்டு உடனே ஒரு வார்த்தை நீங்க சொல்லிருக்கீங்க, கள்ளச்சாராயம் சாவு வரும்னா, அப்ப அதைத்தான் அவங்களும் சொன்னாங்க. உங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த வித்தியாசமே இல்லை. அப்போ நம்ம இதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இது முதல் படி. இன்னும் போக போக இன்னும் வரக்கூடிய பட்ஜெட்டுகள்ல இன்னும் மதுவுக்கு ரொம்ப ரிலாக்ஸேஷன் கிடைக்கலாம். இது நான் என்ன எதிர்பார்க்கிறேன்னா, மது இன்றைக்கு இருக்கிற அந்த டாஸ்மாக் கூட பிரைவேட் பார்ஸ் எல்லாம் இப்பவுமே கொஞ்சம் கொஞ்சமா திறக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ரிலாக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 50 மீட்டர்ல இருக்கணுங்கிறத 100 மீட்டர் வரைக்கும் பார் வச்சுக்கலாம் அப்படின்லாம் ரிலாக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பார்களும் கூடும். குடிக்கிறது ஒரு சோசியல் கஷ்டமாக்கிடுவாங்க. ஒரு இப்பவுமே அது ஆகிப்போச்சு. இளைஞர்லாம் குடிக்கணும், குடிச்சாதான் நார்மல் அப்படின்னு ஆக்குற மாதிரி ஆக்கிடுவாங்க. அது பிரிவிலேஜ் ஆக்கிடுவாங்க. குடிக்கிறது ஒரு கெத்து அப்படிங்கிற மாதிரி ஆக்கிடுவாங்க. அப்படி ஆக்கக்கூடிய ஒரு முயற்சியா தான் நான் இதை பாக்குறேன். தயவு செய்து டாஸ்மாக்கு டார்கெட் வைக்காதீங்க. அதுவும் 5000 கோடி நீங்க கூட வைக்கிறது அப்படி வச்சாலும் கொஞ்சம் குறைச்சாச்சு வைங்க. கூட வைக்கிறது என்ன ஆகுதுன்னா மது ஊக்குவிக்குது. ஆன்லைன்ல மது விற்பனை நீங்க கொண்டு வந்திருக்க இந்த ப்ரப்போசல் இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. இந்த ப்ரப்போசல் தயவு செய்து கைவிடுங்க. ஆன்லைன்ல விற்க கூடாத பொருள் ஆன்லைன்ல தவறான நிறைய விஷயங்கள் தவறான விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது அரசாங்கம் செய்யக்கூடிய முதல் தவறான விஷயம் ஆன்லைன்ல. இது ஆன்லைன் மதுவா தான் இருக்கும். பிரைவேட் பார்ட்டி செஞ்சிருக்காங்க இது வரைக்கும். எல்லா உலகத்தோட எல்லா தவறும் ஆன்லைன்ல நடக்குது. கவர்மெண்ட் இது வரைக்கும் செஞ்சதில்லை. கவர்மெண்ட் ஆன்லைன்ல பண்ணக்கூடிய முதல் தவறு இந்த ஆன்லைன் சரக்கு விற்கிறது. இதை நிப்பாட்டுங்க. நீங்க ஆட்சி சரக்கு கவர்மெண்ட் விற்கிற வேலை இல்லை. நீங்க சரக்க கவர்மெண்ட் விற்கிற வேலை இல்லையா, பிரைவேட் விற்கிற வேலையா எனக்கு தெரியல. ஐயா, இவர் கத்தியால குத்தி செத்தாதான் கொலை, என் கையால குத்தி செத்தாதான் கொலை, அவன் கையால குத்தி செத்தானா கொலை கிடையாதா? எல்லாமே கொலை தானே. பாதிக்கப்பட போறது மக்கள் தானே. அப்ப சாராயம் தவறு அப்படின்னு சொல்லும்போது பிரைவேட் வித்தானா கவர்மெண்ட் வித்தானா, விற்க கூடாதுங்கிற எண்ணம் உங்களுக்கு வரலங்கும் போது என்ன வருதுன்னா, நீங்க இதை பிரைவேட்டைஸ் பண்ணி இன்னும் உங்களுக்கு வேண்டப்பட்ட சில பேருக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா செஞ்சீங்கன்னா அது இன்னும் மோசம். ஏன்னா அப்போவாச்சும் அட்லீஸ்ட் கவர்மெண்ட்டுக்காச்சும் வருமானம் வருது. நீங்க பிரைவேடைஸ் பண்ணீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு ஒரு வருமானமும் குறைஞ்சு போங்க. அப்ப எல்லா விதத்திலேயே தவறாயிரும். இதாச்சும் சரி நாசமா போகுது, தமிழ்நாட்டுக்கு வருமானம் வருதுன்னு சொல்லலாம். அது நாசமாகவும் போகும், தமிழ்நாட்டுக்கு வருமானமும் வராது. அதனால போதையை குறைக்கிறதுக்குள்ள வழியை பாருங்க. அதை தயவு செய்து பிரைவேடைஸ் பண்ணாதுங்க. அது இருக்கிற வரைக்கும் அதை டாஸ்மாக்ல இருந்துட்டு போகட்டும். பிரைவேடைஸ் பண்ணி இருக்கிற வருமானத்தையும் எடுத்து தமிழ்நாட்டையும் அழிச்சு போதையும் கூட்டிடாதீங்க. அது இன்னும் பிரைவேடைஸ் பண்ணா இன்னும் அக்ரெசிவா பண்ணுவாங்க. அரசாங்கத்து கையிலே வச்சு குறிக்கோள் என்பது மதுவில்லா தமிழகம், போதையில்லா தமிழகம், புரோஹிபிஷன், மது தடை, அது நமக்கு வேணும், மது ரத்து அப்படிங்கிறது தான் நம்மளோட ஒரே குறிக்கோளாக இருக்க வேண்டும். ஆனால் உங்கள் நடவடிக்கை எப்படி போவதாக தெரியவில்லை. ஆன்லைனில் மதுவை விற்பனை கொண்டு வருவது ஒரு அரசாங்கம் செய்வது என்பது ஒரு அரசாங்கமே தவறை முன்னெடுத்து செய்கின்றதோ என்கின்ற ஒரு கேள்வி எழுப்புகின்றது. மீண்டும் சந்திப்போம்.